மகளிர் பாசறை சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல். புருஷோத்தமன் அவர் மேடம், இதுக்கு முன்னாடி இந்த மேடைகள்லாம் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. ஸோ இந்த வட்டத்துக்குள்ளே நான் இந்த கட்சியில் இணைய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஈர்த்த காரணம் இனப்படுகொலை. நான் ஒரு திராவிடன், சரிங்களா, தெலுங்கு பேசக்கூடிய திராவிடன், நாயுடு சமூகத்தை சார்ந்தவன். முதல்ல இந்த கட்சிக்குள்ளே நான் வர முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, இன உணர்வு, தமிழர்களுடைய இன உணர்வும் இனப்பற்றும் மெயினாக இந்த கட்சிக்குள்ளே நான் வர காரணம். இதை கட்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது அனைத்து உயிர்களுக்குமான அண்ணன் சீமான் அவர் கொண்டு நிலைநிறுத்தின ஒரு மாபெரும் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் கட்சியாக பார்க்கல, இதில் உள்ள உறவுகளையும் அப்படி பார்க்கல. முதல்ல நான் இந்த கட்சிக்குள்ளே வர காரணம் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அந்த இனப்படுகொலை எப்படி என் கண்ணு முன்னாடி ஒவ்வொரு வாட்டி நிற்கும். சரியான தூக்கம் இருக்காது எனக்கு. அந்த அதாவது புகைப்படம் சொல்லக்கூடிய கருவிகள் அதெல்லாம் பார்த்து இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருந்ததுன்னு தெரியல. நம்மளுடைய தேசம்தான், தமிழ் தேசம்தான், அதுவும் இலங்கை. இது சொல்லக்கூடிய நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிற அந்த அழுகையை கூட வரும். ஏன்னா குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து கற்பழிக்கப்பட்டு குழந்தைகள் கொல்லப்பட்டு கொடூரமான ஒரு மரணம். அந்த மரணத்தை கண்டுதான் நான் இந்த கட்சிக்குள்ளே வந்தது. முதல் ஈழப்படுகொலை, பிறகு இந்த கட்சிக்குள்ள அண்ணன் ஒவ்வொரு விஷயமா பேசினார், நம்ம செந்தமிழ் சீமான். ஸோ முதல்ல நான் 2 வார்த்தை தெலுங்குல பேசிக்க விரும்புகிறேன். இந்த திராவிடத்துக்கு தெலுங்கர் யாராவது இந்த வட்டத்துக்குள்ளே இருந்தீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. మన తెలుగులో ఉండే అందరికీ నమస్కారం. నేను ఈ కక్షలో వచ్చింది దేనికోసం మీకు అందరికీ చెప్పాను, కానీ మన దేశంలో ఏ నడుస్తుంది అని మీకు తెలియదు. ఏమంటే ద్రావిడం అనే పేరులో ఇక్కడ ఉండే తమిళ అందరినీ ఒక పనిగానే పెట్టి డిఎంకే గవర్నమెంట్ అయినా సరే, ఏ గవర్నమెంట్ అయినా సరే, ద్రావిడం వచ్చి ఇక్కడ మనకు తేవలేని ఒక విషయం. ఎందుకంటే ద్రావిడం అనేది ఒకటి లేనే లేదు. వాళ్ళు తెలుగు మాట్లాడే మనవల్ని చేసుకుని ద్రావిడం అనే పేరులో ఎవరో ఒకడు పెరియారని ఈ దేశానికి తేవలేనివాడు వాడు వచ్చి మనంతా ద్రావిడని పిలిచిపెట్టారు. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தை ஒன்று திரட்டி திராவிடர்கள் தமிழகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இது திராவிட பூமி என மாற்றிவிட்டார்கள். இது தமிழர் பூமி, தமிழர் மண். இதை அவர்கள் மாற்றியதற்கு முக்கிய காரணம் நம் தமிழர்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி செலுத்தி குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் குடி, மது இல்லைங்களா. அந்த மது படிப்படியாக பெருகிட்டு தான் இருக்கு, இன்னைக்கு குறையல. பல குடும்பங்கள் இதால சீரழிஞ்சிருக்கு. என்னுடைய தந்தை இறந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த மது தான். கடைசி காலத்தில் அவர் உயிரிழக்க காரணம் இந்த மது தான். ஏன்னு சொல்றேன்னா, அவர் குடிச்சு குடல் இறந்தார். இந்த குடி இல்லைன்னா குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்திருக்கும், சரிங்களா. நான் இந்த கட்சிக்குள்ள சேர்ந்த முக்கிய காரணம்லாம் சொல்லிட்டேன். எனக்கு பேச வராது அவ்வளவா. ஆனா சீமான் அண்ணன் தமிழகத்துக்கு வந்தா மட்டும்தான் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காண முடியும். இந்த தமிழகத்தை முன்னேற்றி போகணும்னா சீமான் அண்ணன் ஒருத்தரால் தான் முடியும், எந்த திராவிடத்தாலையும் முடியாது. காரணம் என்னன்னாக்கா, பல
கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் இப்படி நீண்டுகிட்டே போகும். இன்னைக்கு என் குழந்தை தனியார் பள்ளியில படிக்க முக்கிய காரணம் இந்த திராவிடர்கள் தான். இன்னைக்கு பாட புத்தகத்திலையும் திராவிடத்தை திணிச்சு வச்சிருக்கான். திராவிடத்தை பாட புத்தகத்துல திணிச்சு வச்சிருக்கான். அண்ணன் எப்போ ஆட்சி அரியணை ஏறாரோ அன்னைக்கு நான் அரசு பள்ளியிலேயே குழந்தைய சேர்க்க முடிவு பண்ணி தான் இருக்கேன். காரணம் என்னன்னா அப்பதான் என் குழந்தைக்கு நல்ல ஒரு தமிழ் படிப்பு கிடைக்கும். தமிழ்ல கூட இன்னைக்கு யாரும் நான் தெலுங்க தமிழ சரியா பேச தெரியாத தமிழர்கள் கூட இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா ஒரு தெலுங்கனே நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க. திராவிடர்கள் ஒரு பொய் பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழ் பூமி, தமிழர்கள் தான் ஆளணும். அதுல செந்தமிழ் சீமான் மட்டும் தான் ஆளணும். நான் உறுதியா சொல்றேன். ஒரு தெலுங்கு, ஒரு நாயுடு என் சமூகத்தை சேர்ந்தவர் சேகர் பாபு என்னுடைய ரிலேஷன் அப்படிதான் சொல்லுவேன். நிஜமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையோ, அவரு அறநிலைத்துறை அமைச்சர் என்னுடைய ரிலேஷன் தான். அவரு போனா இதோட அதிமுக இருந்தா இந்த இதோட திமுக இருக்காரு. காரணம் என்ன? காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் பணபலம், படைபலம். இங்க எல்லார்கிட்டயும் இருக்கு, நாம் தமிழர்கிட்டயும் இருக்கு. படைபலம் இருக்கு, பணபலம் இல்ல. இல்லன்னா ஆட்சிக்கு வந்தா கட்டமைச்சிருவாங்க. பெருசா மக்களை ஒன்று திரட்டி கட்டமைச்சிருவாங்க. ஆட்சிக்கு வர வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், இது பொய்யான ஒரு அரசியல் என்ன தெரிஞ்ச வரைக்கும். அதனால நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் எல்லாத்துக்குமே விடிவு காலம் கிடைக்கும். இந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு 10 மணிக்கு மேல எவனும் சுத்த மாட்டான். ஒயின் ஷாப்ல இருக்காது. அண்ணா ஆட்சிக்கு வந்தாருன்னா பனையை சார்ந்த அனைத்தும் கல்லு எல்லாமே இயற்கை உணவு தான். குடிக்கணும்னா கல்லு இருக்கு, உடல்நிலை நல்லா இருக்கும். ஆல்கஹால குடிச்சிட்டு ஏசாவற வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா மது தயாரிக்கிறான், பதப்படுத்தி விற்கிறான். உடலுக்கு ஓரளவுக்கு உறுதியா இருக்கு. உள்நாட்டுல அப்பயே காய்ச்சி அப்பயே வித்து குடல் இருந்து சாப்பிடாங்க. அதையும் குடிச்சிட்டு பாலியல் பலாத்காரம் நேற்று முன்ன ஒரு வாரம் கூட ஆகல. இன்னைக்கு ஒரு சிறுமியை கற்பழிக்கப்பட்டு. ஏன்னா நமக்கும் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருக்கு. சிறுமியை கற்பழிச்சுக்கோ இன்னைக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. காரணம் என்ன? அருண்குமார் அவர் இறந்து போயிட்டார். எப்படி இறந்தாரு? அவருக்காக உடனே சஸ்பெண்ட். ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை இதுவா இருக்கு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழர். திலகராஜ் அவர்கள் உரையாற்றுவார். நேற்றைக்கு கட்சி ஆரம்பிப்பவர்களும் சரி, முந்தா நாள் ஆரம்பிப்பவர்களும் சரி, நாளை ஆரம்பிப்பவர்களும் சரி, நான் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி அமைப்பேன் என்றுதான் இன்றும் சொல்கிறார்கள். ஏறத்தாழ 58 ஆண்டு காலம் இன்று வரை ஆண்டு விட்டார்கள். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி. திமுக கொஞ்சம் அதிகமாக ஆண்டிருக்கும், அதிமுக கொஞ்சம் கம்மியாக நம்மை ஆண்டிருக்கும். நான் கேட்கிறேன், இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் ஆட்சி இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஏன் இன்னும் உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை? ஏன் இன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களை தேடி ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துகிறார்? எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. ஏன் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டியதுதானே? ஸ்டாலின் என்று உங்கள் பெயரை கூப்பிடுகிற அளவுக்கு, ஒரு கடைசி குடிமகன் கூப்பிடுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டதா இன்றைய அரசியல்? நாங்கள் வெட்கப்படுகிறோம். முதல்வர் என்று இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் முதல்வர் என்றுதான் நாங்கள் அழைப்போம். நீங்கள் தரம் தாழ்ந்து போவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. சாதனைகளை சொல்லி இன்று ஓட்டு கேட்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அழித்து முடித்து விட்டார்கள். இன்று திமுக அதிமுக அழித்து முடித்தாகிவிட்டது. இன்று தமிழ் தேசியம் ஒவ்வொன்றையும் மீட்பதற்காக அண்ணன் சீமான் தலைமையிலே போராடி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காப்பவர்கள் ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே மும்முனை போட்டி என்று. என்ன மும்முனை போட்டி? நாங்கள் சொல்கிறோம், என் அன்புக்குரிய சொந்தங்களே, இந்த தமிழ்நாட்டிலே இருமுனை போட்டி தான். எப்படி என்று கேட்கிறீர்களா? இந்த திராவிடம், திருட்டு திராவிடம் ஒரு முனை, இந்த திராவிட அழிவிலிருந்து காப்பதற்கு நிற்கும் தமிழ் தேசியம் ஒரு முனை. இந்த இருமுனை போட்டி தான். நீங்கள் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டை காக்க வேண்டுமா? இந்த மதுமத போதை, அனைத்து கொள்ளை வளங்களை சுரையாடும் இந்த கொள்ளை கும்பலிடம் இந்த நாட்டை காக்க வேண்டுமா? அல்லது இவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் அடியை கொண்டு வர வேண்டுமா என்பதை முடிவு செய்யுங்கள். 26 இன்று விட்டால் இந்த நாட்டை காப்பது ஒவ்வொரு வானிலும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இன்று திமுக கூப்பிட்டு விடலாம், நாம் தமிழர் கட்சி வராது என்று காணவே நினைக்காதீர்கள். உங்களை எவனும் காப்பாற்ற இயலாது. இந்த மண்ணிலே சீமானை தவிர எவனும் காப்பாற்ற முடியாது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 26 புரட்சி வெடிக்கட்டும். விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். 2026 ஆண்டு அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை ஆதித்தன் அவர்கள் உங்களுடன் உரையாற்றுவார். பேசணும்னு தான் வந்தேன். நிறைய பேசணும், நிறைய கூட உரையாடணும் தான் வந்தேன்.
ஆனால் இந்த நேர சுருக்கமே வந்து என்னை வந்து பேச விடாமல் தடுக்குது. நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான். நான் எங்கேயும் போக போகிறதில்ல, இந்த பகுதியும் எங்கே போக போகிறதில்ல. 2026 எப்படியும் நாம் தமிழர் இருந்து இங்கே ஆட்சி அமைக்கும். அப்படி நாங்கள் இங்கே ஆட்சி அமைச்சோம்னா எந்த கொம்பனும் அடுத்து இங்கே ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். எனக்கு பிறகு பேசுவதற்காக நீண்ட தூரத்தில் இருந்து தம்பி அபுபக்கர் சித்திக்கும் தம்பி நிர்வாணன் காட்டியும் வந்துள்ளனர். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க நேரம் கொடுக்க கருத்தில் கருதி நான் விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.